She did what she could. தன்னால் இயன்றதை செய்தாள் Means அதனுடைய அர்த்தம் என்னன்னா, she did what was in her power. அந்த பெண்மணி தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறது என்னவோ அதை செய்திருக்கிறாள். She did what was in her capacity to do. அவளால் என்ன செய்ய முடியுமோ அவைகளை அவள் செய்திருக்கிறாள். Let us turn to Mark 14:8. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். So my message topic today is she did what she could. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்பதுதான் இன்றைக்கு காலையிலே நீங்கள் கேட்க போற செய்தியினுடைய தலைப்பு. So today we will see the women's in New Testament. இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டிலே உள்ள பெண்மணிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். What they did for Jesus. அவர்கள் இயேசுவுக்காக என்ன செய்தார்கள்? See, these women, they lived a short life in this world. இந்த பெண்மணிகள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே ரொம்ப சின்ன நாட்கள் தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. They identified Jesus as the true living God. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனாக கண்டடைந்திருக்கிறார்கள். And they were touched by Jesus. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டிருக்கிறார்கள். And out of love they did lot of things for Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினாலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நிறைய செயல்களை செய்திருக்கிறார்கள். And they were noted for their good works. அவர்கள் தங்களுடைய நற்கிரியைகளுக்காக அவர்கள் பெயர் பெற்றவர்களாய் இருந்தார்கள். Okay, I will just list it out those women's name. அந்த பெண்மணிகளுடைய பெயர்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எலிசபெத், number 2 Mary, மரியாள், number 3 Anna, அன்னாள், number 4 Peter's mother-in-law, பேதருடைய மாமியார், number 5 Samaritan lady, ஐந்தாவதாக சமாரிய ஸ்திரீ, then 6th sinful lady, அந்த பாவியான ஒரு சகோதரி, and then Martha, மார்த்தாள், then Mary, மரியாள். then the next list is women disciples. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாய் இருந்த பெண்மணிகள் அவங்களுடைய லிஸ்ட் இப்ப நான் சொல்ல போறேன். There are only 6 names were listed. 6 பேருடைய பெயர் தான் சீடர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. But there were many more also was noted. ஆனா நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாக பெண்மணிகள் இருந்திருக்கிறார்கள். Mary Magdalene, மகதலேனா மரியாள், Johanna, யோவன்னாள், she was a wife of Chuza. சூசா என்பவருடைய மனைவி அவங்க. Chuza, he was Herod's manager. அவன் ஏரோதுக்கு அவன் ஒரு அரசியல் ரீதியிலே அவன் ஒரு மேலாளராக பணிபுரிந்தவன். Next is Susanna. அடுத்தது சூசன்னாள். Next is Salome. சலோமி, she was wife of Zebedee. அவங்க செபதியினுடைய மனைவி. She was mom of James and John. யாக்கோபு யோவான் என்பவர்களுடைய தாயார். These were the disciple of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சீஷராகிய யாக்கோபு யோவானுடைய தாயார் அவர்கள். Next is Mary. அடுத்தது மரியாள், mom of James and Joseph. யாக்கோபு யோசேப்பு என்பவர்களுடைய தாயார். Next is another Mary, she is a wife of Clopas. இன்னொரு மரியாள், அவர்கள் குளோபஸ் உடைய மனைவி. Next what it's mentioned is many more women were there. அதுக்கப்புறம் இவங்களுடைய பெயரை தவிர்த்து இன்னும் अनेक பெண்மணிகள் இருந்தார்கள். Okay, now let us look at Elizabeth. இப்பொழுது நாம் முதலாவதாக எலிசபெத் என்கிற பெண்மணி குறித்து பார்க்க போகிறோம். Now she is a old lady. இவர்கள் ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள். You know, she is the mother of John the Baptist. இவர்கள் யோவான் ஸ்நானனின் தாயார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். Her husband is a priest, his name is Zachariah. அந்த தாயாருடைய கணவர் சகரியா, அவர் ஒரு ஆசாரியனாக காணப்பட்டவர். Not only that, she is related to Mary. அவர்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாளுக்கு சொந்தக்காரர். Now, since she comes from a priest family, அவர்கள் ஒரு ஆசாரிய குடும்பத்திலிருந்து வருகிறபடினாலே she knows very well about God's word. அவர்களுக்கு தேவ வார்த்தை குறித்து நன்றாக தெரியும். Can we read Luke 1:6? லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? So we see that Elizabeth, she lived a right life and she obeyed all the commandments of God. இங்கே நாம் வாசிக்கிறோம், எலிசபெத் அவர்கள் கர்த்தருடைய சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். Can we read verse 7? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள்.
Now you know this lady, now she's barren. இப்போ இந்த பெண்மணி அவர்கள் மலடியா இருந்தார்கள். So her whole life she lived in disgrace and shame. அவளுடைய இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவங்க அவமானத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Just imagine in our society, அவர்களுடைய சமுதாயத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், how they were treated her. அவங்கள எப்படி அவங்க நடத்தி இருப்பாங்க. People would have whispered about her. அவங்கள குறித்து கிசு பேசி இருப்பாங்க. They would have made fun of her. அவங்கள கிண்டல் பண்ணி இருப்பாங்க. They would have mistreated her. அவங்கள அவமரியாதையா நடத்தி இருப்பாங்க. They would have wondered what is her secret sin. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்ல, அவங்களுடைய ரகசிய பாவம் என்னவா இருக்கும், இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. So she has gone through a lot in her whole life. தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிறைய இடர்பாடுகள், வேதனைகளுக்கு உட்பட்டு, அவமானங்களுக்கு உட்பட்டு வந்திருப்பார்கள். Then what happens? Can we read Luke 1:25? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? லூக்கா 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? So in this verse you can see that she told that she lived in disgrace among the people. இந்த 24ஆம் வசனத்திலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்கள் மத்தியிலே அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாகன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு நிந்தையான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. So finally she conceived in her old age. கடைசியாக தன்னுடைய முதிர் வயதிலே அவங்க கர்ப்பம் தரித்தாங்க. Something supernatural has happened in her life. ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் அவங்க வாழ்க்கையில நடந்தது. Now you might be wondering what she has got to do to Jesus. இப்போ நீங்க யோசிக்கலாம், இதனால அவங்க இயேசுவுக்கு என்ன செஞ்சாங்க? Okay, now when Elizabeth was in 6 months pregnant, இப்போ எலிசபெத் 6 மாத காலம் கர்ப்பிணியா இருக்கும்போது God sends angel Gabriel to Mary. தேவன் மரியாளிடத்திற்கு தூதனை அனுப்புறார். காபிரியேல் தூதனை அனுப்புகிறார். And now she is not married yet. இப்போ மரியாள் இன்னும் திருமணம் ஆகல. And the angel tells you're going to be conceived through Holy Spirit. இப்போ அந்த தூதன் சொல்றான், நீ பரிசுத்த ஆவியினாலே நீ கர்ப்பவதியாக போகிறாய் என்று மரியாளுக்கு சொல்லுகிறான். So in their Jewish culture and in their God's word it is said that if any woman before marriage is conceived, she has to be stoned to death. இங்கே யூத கலாச்சாரத்திலே அல்லது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு பெண்மணி திருமணம் ஆவதற்கு முன்பதாக கர்ப்பிணி ஆனால் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now you can understand the state of Mary's mind. இப்போ மரியாளுடைய சிந்தை ஓட்டம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க முடியும். She's a young lady. அந்த மரியாள் ஒரு வாலிப பெண். She need humans help. அவளுக்கு மற்ற மனிதர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. She needs someone to talk to. அவள் யார்கிட்டயாவது மனம் விட்டு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. She needs to tell about this so that they will understand about her. தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தை யாருக்கிட்டயாவது சொல்லும்போது அவர்கள் அதை புரிந்து கொண்டு தனக்கு ஏதாகிலும் சில ஆலோசனைகளை கொடுப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கலாம். Now she is living in a danger position. இப்போ அவங்க தன்னுடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே மரியாள் இருக்கிறாள். So angel Gabriel before leaving Mary he tells her that relative Elizabeth is 6 months pregnant. இப்போ காபிரியேல் மரியாள் கிட்ட இந்த செய்தியை சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சொந்தக்காரியாகிய எலிசபெத்தும் தன்னுடைய முதிர் வயதிலே அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்பதை சொல்லிவிட்டு செல்கிறார். So I think நான் என்ன நினைக்கிறேன்னா, because she needs some safe place for her and baby. இப்போ மரியாளுக்கு அவளுக்கு தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பதற்கான ஒரு பத்திரமான ஒரு இடம் தேவைப்படுகிறது. She needs some mental and emotional support. அவளுக்கு மன ரீதியாக அல்லது உணர்வு ரீதியாக ஒரு உதவி ஒத்தாசை தேவைப்படுகிறது. So that is why Gabriel connected her to her. அதனால தான் நான் நினைக்கிறேன், காபிரியேல் தூதன் மரியாளை எலிசபெத்தோடு கூட சேர்ப்பதற்கு இந்த செய்தியை சொல்லிவிட்டு போகிறார். See, there is common between these two ladies. இந்த ரெண்டு பெண்மணிகளுக்கும் பொதுவான விஷயம் ஒன்று இருக்குது. Supernaturally they both become pregnant. ரெண்டு பேருமே தேவனுடைய வல்லமையினாலே அற்புத விதமாக கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். Now already Elizabeth has gone through disgrace in public. ஏற்கனவே எலிசபெத் பொதுவான இடங்களிலே அல்லது பொது மக்கள் மத்தியிலே நிந்தைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார்கள். So she knows that pain. இப்போ நிந்தைனா என்ன, அதனுடைய வலி என்ன என்பது எலிசபெத்துக்கு நன்றாக தெரியும். Moreover, Elizabeth comes from a priest family.
இன்னும் சொல்ல போனா எலிசபெத் ஆசாரிய குடும்பத்திலிருந்து வருகிறபடினாலே So she will guide Mary in God's word. இப்போ அந்த எலிசபெத் வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி மரியாளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்த முடியும். So when Mary reached Elizabeth's house, மரியாள் எலிசபெத்துடைய வீட்டுக்கு சென்றபோது immediately you know what Elizabeth did? She encouraged her with the words, encouraging words. இங்கே எலிசபெத் என்ன செய்கிறாள்னா, கர்த்தருடைய வார்த்தையினாலே அல்லது உற்சாகப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளினாலே மரியாளை அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள். If we were there in the situation, what we would have told? நாம் அந்த சூழ்நிலையில் இருந்தால் மரியாளுக்கு என்ன ஆலோசனை சொல்லி இருந்திருப்போம்? You go to your place, ma. Now you're without married. You got conceived. You get out. We would have told. என்னம்மா நீ பண்ணி வச்சிருக்கிற, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி கர்ப்பமாயிட்டியே, நீ முதல்ல உன் வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கலாம். But Elizabeth blessed Mary and the baby in her womb. ஆனால் எலிசபெத் மரியாளையும் மரியாளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையும் அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். Now Mary is comforted mentally and emotionally. இப்போ மரியாளுக்கு மன ரீதியாக உணவு பூர்வமாக ஒரு ஆறுதல் கொடுக்கப்படுகிறது. I think these ladies would have shared lot of things. இந்த பெண்மணிகள் நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ள பரிமாறி இருந்திருப்பாங்க. We see in verse 56. இங்க 56வது வசனத்தை பார்க்கலாம். So we see that she stayed for 3 months in Elizabeth's house. அப்போ எலிசபெத்துடைய வீட்டிலே மரியாள் 3 மாத காலம் தங்கி இருந்தார்கள். What would Elizabeth would have done? அந்த 3 மாதத்துல எலிசபெத் என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க? She knows that baby is God. அந்த எலிசபெத் சொல்லிருப்பாங்க, மரியாளே நீ கவலைப்படாதே, உன்னுடைய கர்ப்பத்தில் இருப்பது தெய்வம், அந்த கடவுள் உன்னுடைய கர்ப்பத்திலே தோன்றி இருக்கிறார் என்று சொல்லியிருப்பார்கள். Elizabeth as an older lady, she took good care of that younger woman. அந்த எலிசபெத் என்ற அந்த முதிர் வயதுள்ள பெண்மணி வாலிப பெண்ணாகிய மரியாளை நல்ல விதத்திலே கவனித்துக் கொண்டார்கள். She would have made her rest. She would have given good nutritious food for her. அந்த வாலிப பெண்ணுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுத்திருப்பாங்க, நல்ல ஆகாரத்தை, நல்ல போஷாக்குள்ள ஆகாரத்தை அவர்கள் கொடுத்திருப்பார்கள். Now Jesus is growing so healthily in the Mary's womb. இப்போ இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு குழந்தையாய் அவர் வளர்ந்து கொண்டு வருகிறார். And he is safe in Elizabeth's house. இப்போ எலிசபெத்தினுடைய வீட்டிலே அவர் ரொம்ப பத்திரமாக அவர் இருக்கிறார். So Elizabeth did what she could for Jesus. எலிசபெத் இயேசுவுக்காக தன்னால் இயன்றதை செய்தார்கள். Next we go to see Mary. அடுத்தது மரியாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். You know she is a very ordinary woman. இந்த மரியாள் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய இந்த மரியாள் இவள் ஒரு சாதாரண பெண்மணி. Luke 1:48. லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கும்போது, so actually in English it tells that she calls herself woman of low estate. இங்கே ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது இவள் தன்னை ஒரு அடிமை என்று தன்னை அழைத்துக் கொள்கிறாள். So God gave Jesus to Mary to take a good care of him. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மரியாளுடைய வயிற்றிலே பிறக்க செய்கிறார். எதற்கு என்று சொன்னால், குழந்தையாகிய இயேசுவை நல்ல விதத்திலே பெற்றெடுத்து பராமரித்து வளர்க்க வேண்டும். அந்த ஒரு பொறுப்பு மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We all know she doesn't come from a very rich family. இப்போ மரியாளோ ஒரு பெரிய ஐஸ்வர்யமுள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறவள் அல்ல. With what she had, அவளுக்கு என்ன இருந்ததோ, as a mother she took good care of Jesus. அதை வைத்து ஒரு நல்ல தாயாராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பராமரித்தார்கள். She was there from the beginning and till the end with Jesus. இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவர் மரிக்கிற வரையிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த தாயார் பிரயாணித்தார்கள். We also read in Bible that Jesus grew in wisdom. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஞானத்திலே வளர்ந்தார். How did he get the wisdom? எப்படி அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார்? So in each area there was a synagogue. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஜெப ஆலயம் இருக்கும். She would have sent her son regularly to that prayer house. மரியாள் அந்த ஜெப ஆலயங்களுக்கு தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு வாரமும் ரெகுலரா அவங்க அனுப்பி இருப்பாங்க. And every time he heard God's word, he grew wise. அவர் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அவர் ஞானத்திலே வளர்ந்தார். Then we see he grew strong. அதே மாதிரி அவர் தன்னுடைய சரீர பிரகாரமாக வளர்த்தியிலே அவர் வளர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். That means she gave a very healthy food, so he grew very strong. அப்படினா என்ன அர்த்தம்? தாயாகிய மரியாள் இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து அவர் நல்ல பலசாலியாக வளர்வதற்கு தாயார் உதவி செய்தார்கள். And also the verse it says he pleased God and people.
அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் மனிதர் தயவிலும் தேவ கிருபையிலும் அவர் வளர்ந்தார். It means Mary brought up a son in such a way that as his behavior, it was liked by God and people. அதற்கு அர்த்தம் என்னன்னா, மரியாள் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை எப்படி வளர்த்தாங்கன்னா, அவங்க வளர்த்த விதம் எல்லா மனிதர்களுக்கும் தயவு கிடைக்க செய்தது, தேவனிடத்திலே கிருபை கிடைக்க செய்தது. அப்படிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்து என்ற அந்த மகனை அந்த மரியாள் வளர்த்தார்கள். So when Jesus was in danger also she protected him. இயேசுவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கலாம், அந்த ஆபத்திலே மரியாள் அவர்களை பாதுகாத்தார். For example, when King Herod tried to kill him, உதாரணத்துக்கு ஏரோது ராஜா இயேசு கிறிஸ்துவை கொல்லுவதற்கு முயற்சி செய்தான். she took the baby and she escaped to Egypt at night. அப்பொழுது மரியாளும் யோசேப்பும் குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு பத்திரப்படுத்திக் கொண்டு அவர்கள் எகிப்துக்கு ஓடி போனார்கள். When Jesus was lost in the temple, இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே தொலைந்து போன போது, he was 12 years boy. அவர் 12 வயசா இருந்தாரு. For 3 days she searched in the temple. 3 நாள் அந்த அம்மா தேடி கண்டுபிடிச்சாங்க இயேசு கிறிஸ்துவை. She never left him. He is God, no, he'll come to my place. அவங்க நினைக்கல அவர்தான் கடவுளாச்சே, எங்க வீட்டுக்கு அவரே தேடி வந்துருவார்னு நினைக்கல. அவங்க தன்னுடைய மகனை தேடி ஓடி போய் கண்டுபிடித்தார்கள். Not only that, when Jesus grew and he was doing ministry, wherever he preached, she went and visited his place. அது மட்டும் அல்ல, இயேசு அவர் வளர்ந்து பெரிய ஆம்பளை ஆகி அவர் ஊழியம் செய்யும் போது எங்கெங்கெல்லாம் அவர் போய் ஊழியம் செய்தாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் தாயாகிய மரியாளும் அங்கேயே கூட போனாங்க. See, Mary had 4 sons. மரியாளுக்கு 4 குமாரர்கள். James, Simon, Jude, Josh. யாக்கோபு, Simon, சீமோன், யோசே, யூதா. His sons didn't believe in Jesus. இந்த 4 பேரும் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று நம்பல. But she believed in him. ஆனா மரியாள் இயேசுவை கடவுள் என்று நம்பினார்கள். She stood beside the cross. அவர்கள் அந்த சிலுவைக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். When Jesus handed Mary to John, இயேசு அந்த யோவானை பார்த்து சொல்றாரு, இதோ உன் தாய், இதோ உன் குமாரன் என்று சொல்லி யோவான் கையில் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கும்போது she humbly obeyed and she went and stayed with John. அவங்க இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோவானோடு கூட போய் அவங்க தங்கி இருந்து அவங்க வாழ்ந்தாங்க. She supported Jesus ministry even after he went to heaven. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை பொருளாதார விதத்திலே அந்த தாயார் தாங்கினார்கள். She moved with the apostles. அவங்க அப்போஸ்தலர்களோடு கூட பிரயாணம் பண்ணினார்கள். We can read in Acts 1:14. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதை குறித்து நாம் வாசிக்க முடியும். So we see that she was there with the apostles. இப்போ இங்க நாம பார்க்கிறோம், மரியாள் இயேசு கிறிஸ்துவுடைய தாய், அவங்க அப்போஸ்தலர்கள் கூட அவங்க இருக்கிறாங்க. She was in the upper room. She was waiting for the Holy Spirit. அந்த மேல் வீட்டு அறையிலே அவங்க இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, பரிசுத்த ஆவியினுடைய ஊற்றுதலுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. So Mary, she did what she could for Jesus. ஆகவே மரியாளும் இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாளும் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னால் இயன்றதை அவர்கள் செய்தார்கள். Next we see Anna. அடுத்தது அன்னாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். She is an old lady. She is above 80 years old. அன்னாள் 80 வயதுள்ள ஒரு மூதாட்டி. She is a prophet. அவங்க ஒரு தீர்க்கதரிசி. Day and night she stayed in the temple. அவங்க இரவும் பகலும் தேவ ஆலயத்தில் அவங்க காணப்பட்டாங்க. One day when Mary and Joseph they brought Jesus to temple. ஒரு நாள் மரியாளும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க. She goes near the baby. அங்க அந்த குழந்தையை கொண்டு வரும்போது இந்த அன்னாள் என்ற தீர்க்கதரிசி என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தை கிட்ட போய் she gives thanks to God. அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. Then she goes and tells to all the people about Jesus. அதுக்கப்புறம் இந்த குழந்தையாகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து எல்லா ஜனங்களிடத்திலும் போய் சொல்றாங்க. Can we read Luke 2:38? லூக்கா 2ஆம் அதிகாரம் 38 வசனத்தை வாசிக்கலாமா? அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். So she did what she could for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னால் இயன்றதை அவள் செய்தாள். Next is Peter's mother-in-law. அடுத்தது பேதுருடைய மாமியார். So one day Jesus went to Peter's house. ஒரு நாள் இயேசு பேதுருடைய வீட்டுக்கு போறார். So he sees his mother-in-law has got high fever. அங்க மாமியாருக்கு என்ன நடக்குது? பயங்கரமான ஜுரம் உண்டாயிருக்கிறது. He heals her. இயேசு அந்த மாமியாருடைய ஜுரத்தை சுகப்படுத்துகிறார். She gets up.
ஜுரம் சுகமான உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா எந்திரிச்சு she serves Jesus. அவங்க இயேசுவுக்கு பணிவிடை செய்றாங்க. Can we read Luke 4:39? லூக்கா 4:39 வாசிக்கலாமா? அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். So she did what she could for Jesus. அப்போ பேதுருடைய மாமியும் தன்னால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தாள். Next we are going to see Samaritan lady. அடுத்தது சமாரிய பெண்மணியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். You all know that Jewish people, they don't mingle with Samaritans. நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூதர்கள் சமாரியர்களோடு கலக்க மாட்டார்கள். They treat them as an outcast. இந்த சமாரியர்களை தீண்ட தகாதவர்களைப் போல நடத்துவார்கள். Now Jesus goes to her place. இப்போ இயேசு சமாரிய ஸ்திரீ எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கே இயேசு போறார். She talks with her. இயேசு அந்த பெண்மணியோடு பேசுறார். She is so surprised. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். I am outcast person. நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட பெண்மணி ஆச்சே. He is coming and talking to me. ஆனா இந்த போதகர் இயேசு என்னிடத்துல பேசுகிறாரே. He is a Jew. இவர் ஒரு யூதராச்சே. Even his disciples were surprised. அவருடைய சீஷர்களுக்கு கூட அது ஒரு பெரிய ஆச்சரியம். But he reveals himself to that lady. ஆனா இயேசு என்ன பண்றார்னா தன்னை அந்த பெண்மணிக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். He tells, I am Messiah. அவர் சொல்றாரு, நான் தான் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா. Very rarely he reveals himself to others. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல படிக்கும்போது ரொம்ப எல்லார்கிட்டயும் தன்னை மேசியான்னு சொல்லி வெளிப்படுத்துறது கிடையாது. ரொம்ப குறைவாகத்தான், குறைவான மக்களிடத்துல தான் அவர் என்ன பண்றாரு, தன்னை மேசியாவாக வெளிப்படுத்துகிறார். In return, அந்த இயேசு தன்னை மேசியான்னு வெளிப்படுத்தினதுக்கு பிரதியுத்தரமாக she is so happy, she goes into the city, she calls the whole town people and brings them to Jesus. அந்த பெண்மணி என்ன செய்றாங்கன்னா அந்த பட்டணத்துக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, நான் மேசியாவை கண்டேன், வாங்க வந்து பாருங்க, மேசியா வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி அவங்க எல்லாரையும் இயேசுவின் இடத்திலே கொண்டு வருகிறாள். They believe in Jesus. They call him to his town and he stays there for 2 days. வந்தவங்க எல்லாம் இயேசுவை நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, எங்க ஊர்ல ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்கன்றாங்க. இயேசு 2 நாள் அந்த ஊர்ல தங்கிட்டு போறார். Can we read John 4? யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாமா? 39 to 41. 39 இருந்து 41 வரை. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து. So she did what she could for Jesus. இந்த சமாரிய பெண்மணி தன்னால் இயன்றதை இயேசு கிறிஸ்துவுக்காக செய்தார்கள். Okay, next we are going to see a sinful woman. அடுத்தது ஒரு பாவியாகிய ஸ்திரியை குறித்து பார்க்க போகிறோம். So the title itself it shows that she lived a sinful life. இந்த தலைப்பே நமக்கு தெளிவா சொல்லுது, இந்த பெண்மணி ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். She comes to know that Jesus is God. அவங்களுக்கு தெரிஞ்சது இயேசுதான் தெய்வம் என்று தெரிய வந்தது. So one day while Jesus was having dinner in a Pharisee's house, ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே இயேசு ஒரு நாள் இரவு போஜனம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த பெண்மணி அதை கேள்விப்பட்டு அங்க வருகிறாள். she comes with a perfume. அவள் கையிலே ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வருகிறாள். With tears she wets Jesus' feet. அவள் தன்னுடைய கண்ணீரினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை நனைக்கிறாள். And she wipes it out with her hair. தன்னுடைய முடியினாலே அந்த கண்ணீரை துடைக்கிறாள். She kisses his feet. அவருடைய பாதங்களை முத்தம் செய்கிறாள். Then she pours the perfume on his feet. அதுக்கப்புறம் அந்த பரிமள தைலத்தை அவருடைய காலிலே ஊற்றுகிறாள். You know why she did that? இதெல்லாம் ஏன் அவள் செஞ்சா தெரியுமா? Because Jesus has forgiven her many sins. ஏன்னா இயேசு தன்னுடைய அநேகமான பாவங்களை என்ன பண்ணிவிட்டார், மன்னித்து விட்டார். So to show that love she did this. அவள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதத்திலே இவைகளை எல்லாம் அவள் செய்கிறாள். Can we read Luke 7:47? லூக்கா 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. We can see Jesus is telling she has shown me a great love. இங்கே இவள் அநேகமாய் என்னிடத்திலே அன்பு கூர்ந்தாள். She did what she could for Jesus. இவள் தன்னால் இயன்றதை இயேசு கிறிஸ்துவுக்காக செய்தாள். Next we are going to see Martha.
அடுத்தது மார்த்தாளை குறித்து பார்க்க போகிறோம். You know, she is a sister of Lazarus and also Mary. இவங்க மரியாளுக்கும் லாசருவுக்கும் சகோதரி. She lives in a Bethany village near Jerusalem. இவங்க எருசலேம் பக்கத்துல இருக்கிற பெத்தானியா என்ற இடத்திலே அவங்க வாழ்றாங்க. So one day as Jesus was doing ministry in that village, அந்த கிராமத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டிருந்தபோது Martha calls him and his disciple to his house to have dinner. மார்த்தா என்ன பண்றாங்கன்னா இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் தன்னுடைய வீட்டுக்கு உணவு சாப்பிடும்படியாக அழைக்கிறார்கள். Can we read Luke 10:38? லூக்கா 10:38 வாசிக்கலாமா? பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். But in English Bible it says she prepared food for him. இங்கே ஆங்கில வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவள் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் நல்ல உணவை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லி. So she did what she could for Jesus. மார்த்தாள் தன்னால் இயன்றதை இயேசு கிறிஸ்துவுக்காக செய்கிறாள். Next our sister Mary. அடுத்தது மரியாள். She is Martha's sister and Lazarus' sister. மார்த்தாள் லாசரு என்பவர்களுடைய சகோதரி ஆகிய மரியாள் அங்க இருக்கிறாங்க. What she did is she sat at Jesus' feet and listened to what Jesus said. அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துல உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனத்தை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. Can we read verse 39? 39 வசனத்தை வாசிக்கலாமா? அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். Now she was the lady who came to see Jesus just 2 days before his death. இப்போ இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்த மரியாள் யார்னா இவதான். She bought a very expensive perfume. இவங்களும் ஒரு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியத்தை வாங்கிட்டு வராங்க. You need to earn that perfume, you need to work for 1 year. நீங்க அந்த வாசனை திரவியத்தை வாங்கணும்னா 1 வருஷம் வேலை செய்யணும். So out of that wage she bought this அவங்க perfume. 1 வருஷம் வேலை செய்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த வாசனை திரவியத்தை வாங்கிட்டு வராங்க. She poured on Jesus' body. இவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய தலையில அவங்களுடைய உடம்புல அந்த தைலத்தை என்ன பண்றாங்க ஊத்துறாங்க. Now people around us starts criticizing her and harshly say words, why are you wasting this perfume? You could have sold that perfume and given to the poor people. இப்போ அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா பாருப்பா இந்த பெண்மணி என்ன செய்றாங்க, இந்த பர்ஃப்யூமை இந்த வாசனை திரவியத்தை என்ன பண்றாங்கன்னா வேஸ்ட் பண்றாங்களே, இதை வித்தா 300 பணம் கிடைக்கும், அதை வாங்கி என்ன பண்ணலாம் ஏழை தரித்திரருக்கு என்ன பண்ணலாம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. So while everybody was criticizing her, எல்லாரும் குறை சொல்லி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே Jesus defends her. இயேசு அவங்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசுறார். Let's see in Mark 14. மார்க் 14ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். Verse 6. 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? Yes, so Jesus is telling others, leave her alone. இயேசு சொல்றாரு அந்த மரியாளை விடுங்கப்பா, ஏன்பா நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன்பா அவளை தொந்தரவு பண்றீங்க? Okay, now we see in verse 8. 8வது வசனத்தை வாசிக்கலாம். We'll see what Jesus said. என்ன இயேசு சொன்னார்னு. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அங்கதான் இயேசு சொல்றாரு இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்கிறார். This is what Jesus said. இதுதான் இயேசு சொல்றார். And he told to others that she poured this so that she did it for my burial. அவர் இதை அவள் செய்தாள் அப்படின்னா நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் அப்படின்னு இயேசு சொல்றார். See, for Mary it was in her power to keep that expensive perfume. இப்போ மரியாள் என்ன நினைச்சிருக்கலாம், இந்த விலை உயர்ந்த இந்த பர்ஃப்யூமை நான் எதுக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல போய் ஊத்தணும், இதை எனக்காக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். But she offered to Jesus. ஆனா அந்த விலையேற பெற்ற அந்த தைலத்தை இயேசுவுக்காக அதை காணிக்கையாக செலுத்தினாள். She did what she could for Jesus. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். Next we are going to see the women disciple. அடுத்தது இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாகிய பெண்மணிகளை குறித்து பார்க்க போகிறோம். Okay, can you read Luke 8? லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 2 சேர்த்து வாசிங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான
கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். So we see many women. இங்கே அநேக பெண்களை குறித்து நாம் பார்க்கிறோம். So among them only few were listed. இந்த நிறைய பெண்கள் இருந்தாங்க, அதுல ஒரு சிலருடைய பெயர்கள் மாத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. You see, these were the women disciples who traveled with Jesus from town to town. இவங்க பட்டணங்கள் தோறும் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திலே அவரோடு கூட பிரயாணம் செய்த பெண்மணிகள். Out of their own means they supported Jesus ministry. தங்களுடைய பணத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திலே அவருக்கு உதவி செய்தார்கள். See, among them were Mary Magdalene. இங்கே மகதலேனாள் எனப்பட்ட மரியாள் இருந்தார்கள். She had 7 demons inside her. அவங்களுக்குள்ள 7 பொல்லாத ஆவி இருந்தது. இயேசு அதை துரத்தினார். You see, it is easy to give money. இங்கே பணத்தை கொடுத்துறது ரொம்ப ஈஸி. Not themselves. ஆனா தங்களையே ஒப்பு கொடுப்பது ரொம்ப கடினம். Here we see these women, they gave out of their resources and also they were with him wherever he went. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பெண்மணிகள் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அவர்களும் அந்த ஊழியத்திலே அவரோடு கூட பிரயாணப்பட்டு போனார்கள் என்று சொல்லியும் பார்க்கிறோம். These women, they followed Jesus till his death. இந்த பெண்மணிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் வரை அவருக்கு பின்பதாகவே சென்றார்கள். They were there with him in the crucifixion. அவர் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட போது அங்கே அவர்கள் இருந்தார்கள். They were there with him in the burial. அவரை அடக்கம் பண்ணும்போது அங்கே இருந்தார்கள். They were there when he was resurrected. அவர் உயிர்த்தெழும்போது அங்கே இருந்தார்கள். Even after he was taken up to heaven, they were there with the apostles. அவர்கள் பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து எடுத்தப்பட்ட பின்பும் அவர்கள் அந்த நேரத்திலும் அதுக்கு பின்பும் அவர்கள் அந்த அப்போஸ்தலரோடு கூட இருந்தார்கள். Just now before we read the women disciples name, no? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு 6 பேருடைய பெயரை நம்ம வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களாய் இருந்தவர்கள். So they will come in crucifixion, in burial, in resurrection. These names will continue coming. இந்த பெண்மணிகளுடைய பெயரு மறுபடியும் வரும். எங்கெங்கெல்லாம் வரும்னா, அவர் அடக்கப்பட்ட போது, அவர் உயிர்த்தெழுந்த போது, அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்த போதெல்லாம் இந்த பெண்மணிகள் அந்த இடத்துல நின்றதாக எழுதப்பட்டிருக்கிறது. In crucifixion, சிலுவையில் அறையப்பட்ட போது, we'll read in Matthew 27, 55 and 56. மத்தேயு 27, 55, 56ல வாசிக்கிறோம். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவில் இருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். So they never left Jesus. அவங்க இயேசுவை விட்டு ஒரு நாளும் பிரிந்து போகவில்லை. We see while he was at the cross, they watched him from the distance. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவங்க எல்லாம் தூரத்துல நின்னு அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். Some stood near the cross. சிலர் சிலுவைக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். Not only that, அது மட்டும் இல்ல, when his body was taken to the tomb, அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணப்படுவதற்கு கல்லறைக்கு கொண்டு போன பொழுது some ladies followed and saw where the tomb was. சில பெண்கள் பின்னாடியே போய் எந்த கல்லறையில அவரை வைக்கறாங்கன்னு சொல்லி இத பார்த்தாங்க. They also saw where the body was laid. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தார்கள். Can we read Luke 23:55? லூக்கா 23:55 வாசிக்கலாமா? கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து, We see that these ladies, they checked where his tomb was and where his body was laid. இப்போ இந்த பெண்கள் என்ன செய்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ண போகும்போது பின்னாடியே போய் எந்த கல்லறையில எந்த இடத்துல அவருடைய சரீரத்தை வைக்கறாங்கன்றத கரெக்ட்டா நோட் பண்ணிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா மற்ற காரியங்களை செய்கிறார்கள். After that, what these ladies do, they go home, they buy spices and perfumes. அவங்க திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் என்ன பண்ணினாங்கன்னா ஆயத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். They bought that to anoint Jesus' body. அதை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்து மேல பூசறதுக்காக கொண்டு வராங்க. So they are going to take it to the tomb. அத அவருடைய கல்லறை கொண்டு போய் அவர் மேல அதை வைக்க போறாங்க. Let's read Mark 16:1. மார்க் 16:1 வாசிக்கலாமா? ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. Luke 23:56. லூக்கா 23:56 வாசிக்கலாம்.
திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். Luke 24:1. 24:1. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை நிறத்தில் வந்தார்கள். Verse 10. 10வது வசனம். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னார்கள். மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. See, you can see these women how they were along with Jesus. இந்த பெண்மணிகள்லாம் இயேசுவோடு கூட எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க, எப்போல்லாம் இருந்தாங்க அப்படின்றத இந்த வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். So they did what they could for Jesus. இந்த பெண்மணிகள் எல்லாம் தங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்தார்கள். Even after he was taken up to heaven, they continued doing the ministry. அவர் இயேசு பரமேறின பின்பும் அந்த அப்போஸ்தலர்களோடு இணைந்து இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியங்களை தொடர்ந்து அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். You can see many ladies in different ways they did lot of good things for Jesus. இப்போ अनेक பெண்கள் अनेक வழிகளிலும் விதங்களிலும் தங்களால் இயன்றதை இயேசு கிறிஸ்துவுக்காக செய்திருக்கிறார்கள். So what do we learn from this? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? With what you have, உங்க கையில என்ன இருக்குதோ you do that. அதை வைத்து இயேசுவுக்காக நீங்கள் எதையாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும். Don't copy anybody's style. நீங்க வேற யாரை பார்த்தும் நீங்க காப்பி அடிக்க வேண்டாம், பின்பற்ற வேண்டாம். Maybe some lady would be doing better than you. உங்களை விட சில பெண்கள் உங்களை விட நல்ல உன்னதமான காரியங்களை செய்யலாம். Maybe that man would be doing better than you. சில மனிதர்கள் ஆண்கள் உங்களை விட பிரமாதமான விஷயங்களை செய்யலாம். Don't do it in a competition way. நீங்க அவங்களுக்கு போட்டியா எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Whatever you do, நீங்க எதை செய்தாலும் with love, அன்போடு கூட with what you have, உங்க கையில என்ன இருக்குதோ do for Jesus. அதை வைத்து உங்களால் இயன்றதை இயேசுவுக்காக செய்யுங்கள். These ladies did what they could for Jesus. இந்த பெண்மணிகள் எல்லாம் இயேசுவுக்காக தங்களால் இயன்றதை செய்தார்கள். She nurtured Jesus when he was in the womb. இயேசு தன்னுடைய கர்ப்பத்திலே இருந்தபோது அவர்களை ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையாய் வளர்த்தாள். She protected Jesus. இயேசு கிறிஸ்துவை அவள் பாதுகாத்தாள். She told about Jesus to all the people who are waiting for the Messiah. மேசியாவுக்காக யார் எதிர்பார்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னாள். She served Jesus. இயேசுவுக்கு அவள் சேவை செய்தாள். She brought the whole town to Jesus. சில பெண்மணி இயேசு அந்த முழு பட்டணத்தையும் இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். She poured perfume on Jesus' feet. சில பெண்மணி அவர்கள் தங்களிடத்தில் இருந்த உன்னதமான தைலத்தை அவர் மேல் ஊற்றினாள், அவருடைய பாதத்திலே ஊற்றினார்கள். Some prepared food for Jesus. சிலர் இயேசுவுக்காக உணவு செய்து கொடுத்தார்கள். Some listened to his words. சிலர் அவருடைய வார்த்தைகளை உட்கார்ந்து கேட்டார்கள். Some anointed with costly perfume. சிலர் உச்சிதமான தைலங்களினாலே இயேசுவை அபிஷேகம் செய்தார்கள். She took care of his needs. இயேசு கிறிஸ்துவுடைய தேவைகளை சந்தித்தார்கள். She supported his ministry and disciples. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்துக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் பொருளாதார ரீதியாக உதவி செய்தார்கள். She gave her money and her life to Jesus. தங்களுடைய ஆஸ்திகளையும் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய வாழ்க்கையையும் இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார்கள். She traveled with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட பிரயாணம் செய்தார்கள். She watched him at the cross from distance. அவர் சிலுவையிலே தொங்கினபோது தூரத்தில் நின்று அதை பார்த்து She கொண்டிருந்தார்கள். stood near the cross. அவர்கள் சிலுவைக்கு பக்கத்திலே நின்றார்கள். She saw where his tomb was. She saw where his body was laid. அவருடைய கல்லறை எங்கே இருக்கிறது, அவருடைய சரீரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். She bought perfume and spices for his body. அவருக்கென்று சுகந்த வாசனைகளை தைலங்களை கொண்டு வந்தார்கள். அவருடைய சரீரத்தை அவர்கள் பூசும்படியாக, She came to anoint his body. அவருடைய சரீரத்தை அபிஷேகம் பண்ணும்படியாக வந்தார்கள். She did what she could for Jesus. அவர்கள் எல்லாரும் தங்களால் இயன்றதை அவர்கள் செய்தார்கள். So you too can do it, continue doing it for Jesus. நீங்களும் அதை செய்ய முடியும். நீங்கள் தொடர்ந்து இயேசுவுக்காக உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள். Amen. ஆமென். Glory to God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. You continue to do whatever you can for God's kingdom. நீங்கள் எதையெல்லாம் இயேசுவுக்காக செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக செய்யுங்கள். Now you might be wondering, நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், I can't see Jesus, he's not here. என்னால இயேசுவை பார்க்க முடியலையே, இங்க இல்லையே இயேசு. These women were with Jesus, they did lot of things இங்க physically. இந்த வேதத்தில் இருக்கிற பெண்கள்லாம் இயேசுவை கண்ணால பார்த்தாங்களே, அதனால இயேசுவுக்காக நிறைய செஞ்சாங்களோ? See, next week
அடுத்த வாரம் we will see the women who were there after Jesus was taken up to heaven. இயேசு வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இருந்த பெண்கள் இயேசுவுக்காக என்ன செய்தார்கள் என்பதை பார்க்க போறோம். Amen. ஆமென்.